இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் போகும் பொழுது கிராமத்தில் சில பேர் சேர் எடுத்து போட்டினாங்கன்னா எங்களுக்கு அதில் வந்து நிச்சயமாக உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒரு அமைச்சர், ஒரு மாண்புமிகு அமைச்சர், முக்கியமானவர், அரசனுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க யாரோ கோபத்தில் பண்ணியிருக்கலாம். அது ஒரு விதத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் கூட மக்களுடைய கோபத்தை எப்படி நான் காட்டுவாங்க? மக்களுடைய கோபத்தை காட்டுவதற்கு ஒரு இடம் வேண்டும். இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு ஆளுங்கட்சி, அதுவும் இங்கே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைச்சர்னு சொல்லிக்கிறாங்க. அவருடைய சொந்த இடத்துலேயே அமைச்சரின் மீது சேருவாரி, அமைச்சர் மட்டுமல்ல கலெக்டர், எஸ்பி கூட யார் இருக்காங்களோ எல்லாத்து மேலே வீசுறாங்க. எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இது நடக்கக்கூடாது, ஜனநாயகத்தில் தவறாக போயிருங்க, அது ரொம்ப தவறான ஒரு இதாக போயிடும். இருந்தாலும் மக்கள் கோவத்தை எப்படி நான் காட்டுவாங்க? நீங்கள் அங்கே போயிட்டு எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பராக இருக்கு, எல்லாம் நல்லா இருக்குன்னா மக்களுக்கு தெரியும் நன்றாக இல்லைன்னு தெரியும். அந்த கோவத்தை காட்டுவதற்கு தான் அந்த சேரு விஷயம் எல்லாம். அதனால் இப்போவாவது ஆட்சியாளர்கள் இதை உணர்ந்து திருந்தி 6000 2000 இதுலேயே தவறு, இங்கேயே தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் மத்திய அரசுகிட்ட காம்பன்சேஷன் கரெக்டாக மெஷர் பண்ணுங்க, மெஷர் பண்ணி கேளுங்க. அதுவும் பண்ணுறது கிடையாது. 19 2000 கோடி கொடுங்க. நீங்கள் கீழே வந்தீங்களா, சர்வே பண்ணீங்களா, எத்தனை வீடு இடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா, ஃபோட்டோ எடுத்தீங்களா, எதுவும் பார்ப்பது கிடையாது. 19 பணத்தை கேட்குறாங்க. ஸோ ஒருத்தருக்கு கம்மி பாதிப்பு, ஒருத்தருக்கு அதிக பாதிப்புனா மொத்தமாக 2000 கொடுக்குற வாங்கிக்கிங்கன்னா எந்த விதத்தில் நியாயங்கண்ணா அது? அண்ணா அதான் நான் சொன்னேங்கண்ணா, அந்த மிக்ஜாங் புயல் போன வருஷம் 6000 ரூபாய் கொடுக்கப்பட்டதுங்கன்னா, இந்த முறை அதை விட சேதாரம் அதிகம் கிராம பகுதியில். காரணம் அணையெல்லாம் திறந்து விட்டுருக்காங்க. நாங்கள் சொல்வது குறைந்தபட்சம் அங்கே 6000னா இங்கே 6000 கொடுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். 6000 என்றால் இங்கே 6000. 2 புயல், வீரியம் 1, சென்னைக்கு 300 mm மழை வந்துச்சு, இங்கே 500 mm வரைக்கும் வந்திருக்கு, 50 சென்டிமீட்டர் சில பகுதிகளுக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 6000 2000 என்ன லாஜிக்குன்னா, மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் காட்டினாங்கன்னா 10,400 ரூபாய் வரை கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு அனுமதி இருக்கு. அவங்க கிளைம் பண்ணிக்கலாம், என்டிஆர்எஃப்ல கொடுப்பாங்க ஃபண்டில். அதான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு சொன்னாங்கன்னா. அதனால் பாண்டிச்சேரியில் ரேஷன் கார்டுக்கு 5000 கொடுக்குறாங்க, மிக்ஜாம் புயலுக்கு 6000, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ரேஷன் கார்டுக்கு 2000 என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், முதலமைச்சருக்கு உண்மையாலுமே கரெக்டான செய்தி போயிருக்கா, கிராமப்புறத்தில் இந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்குன்னு கரெக்டாக கட்சிக்காரங்க, ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் கரெக்டாக பிரீஃப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகமே எங்களுக்கு வருதுங்கண்ணா. நான் உங்களுக்கு கிளியராக ப்ரூஃபோட சொல்கிறேங்கண்ணா. திருவண்ணாமலை போன ஆண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெள்ள பாதிப்பில் 23 கிராமங்களுக்கு அபாயகரமான பாதிப்பு இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணாங்க, ஒரு கலெக்டர் ரெடி பண்ணாங்க. அந்த 23 கிராமத்திற்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க திருவண்ணாமலையில் சொல்லிட்டுங்கண்ணா. அண்ணா, திருப்பெண்ணையார் ஆறுனுடைய கரையோரம் எங்கெல்லாம் கிராமம் இருக்கோ எல்லாத்துக்கும் பிரச்சனை. மக்கள் காலங்காலமாக கேட்பது 300 அடிக்கு ஒரு தடுப்பு சுவரை கட்டி கொடுங்க, அது கூட செய்யலையாங்கண்ணா. அதனால் இவர்கள் எந்த விதமான முன்ஜாக்கிரதை எடுக்காமல் வெறும் பேப்பர் டு பேப்பர் எழுதுறாங்க. நான் பத்திரிகை நண்பர்கள்ட்டே கேட்குறேன்னா, உங்களுக்கு வார்னிங் கொடுத்தாங்கன்னா உங்கள் மூலமாக தாங்கன்னா எங்களுக்கே தெரியும். பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லலை, ஊர்லேயும் சொல்லலை, தாசில்தாரையும் அலர்ட் பண்ணல, விஏஓ அலர்ட் பண்ணல, கிராம சபைக்கு சொல்லினா கரையோரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்ன அபாய எச்சரிக்கை கிடைக்கும்? அதனால் திரும்ப திரும்ப இதையா சொல்கிறாங்க.